ஏலே சொக்காரா, நான் தான் உங்கள் நெல்வேலி பேசுகிறேன். ஏலே இன்னைக்கு நாம் இதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களின் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்த ஸ்டார், சும்மா பாட்டுனாலே பட்டையை தெறிக்க விடுற அளவில் மாஸ் காட்டுற ஒரு மன்னன் யாருன்னா நம்ம ரூத் அவரும் பட்டை கிளப்பி வச்சுருக்காரு. படம் தியேட்டரில் போய்ட்டு மொதல் ஷோ பார்த்து உங்களுக்கு இந்த படத்தோட அப்டேட்டை சொல்லணும், ரிவ்யூ சொல்லணும்னு இன்றைக்கி நான் வீடியோவில் பேச போகிறேன். வீடியோ துறைச்சா பாருங்கள், அப்போ தான் நான் பேசுகிறலாம் தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? மோனிகா, சும்மா அந்த பாட்டெல்லாம் வேறு லெவலுங்க. அந்த மொட்டை போட்ட அண்ணாச்சியெலாம் அந்த ஆட்டம் ஆடுதாருங்க. அவர் அந்த படத்தில் வில்லன்னா மிரட்டி இருக்காரு. அந்த அவர் கான், என்ன கான், இந்த ஏதோ ஒரு கான், அமீர் கானா அந்த அவர் அந்த அண்ணே. அதுக்கு மேலே என்ன பட்டையை கிளப்பி மாஸ் தெறிக்க விட்ருக்காங்க. சண்டை காய்ச்சலாம் சும்மா விருப்பம். தியேட்டரில் விசில பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் நான் இப்போ சிவாஜி படம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு படம் வச்சே கபாலி பார்த்துருக்கேன். அம்மா அப்பப்பப்பா அந்த படத்தெல்லாம் தூக்கி சாப்பிட்டுருச்சு. அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் என்னங்க விக்ரம் 2 எடுத்திருக்காரு, கைதி எடுத்திருக்காரு. அதெல்லாம் தாண்டி 100 மடங்கு இந்த கூலி படம் வேறு லெவல். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மரனோட தயாரிப்பில் பட்டம் மாசு தியேட்டரில் விசில் பறக்கு. அதுவும் தலைவர் வர அந்த சீனில் தியேட்டரில் விசில் பறக்கு, கோமணம் பறக்கு, துட்டு பறக்கு, பேப்பர் பறக்கு, எல்லாம் பறக்கு. சரியா? அந்த அளவுக்கு ஒருத்துள்ள படம். படத்தில் அந்த லாஸ்ட் அந்த 20 நிமிஷத்தில் வச்சுருக்காங்க பாருங்கள் சீனு. எம்மா பயங்கரங்க. அந்த சீனை சொல்லக்கூடாது. என்னடா ரிவ்யூ சொல்லிட்டு இதை சொல்ல மாட்டேங்கான்னு பார்க்குறீங்க. ஏன்னா நம்ம நாள் ஃபஸ்ட்டே அதை சொல்லக்கூடாது. படத்தில் மெயின் அந்த ட்விஸ்ட்டே அதுதான். அந்த 20 நிமிஷத்துக்கு அந்த கதை தான் வேறு லெவலில் போகுது. அதுபோல் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா தலைவர் பழைய ரஜினியை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த லாஸ்ட் 20 நிமிஷம் தான் படத்தில் மெயின் ஒரு கரு இருக்குது. அந்த படத்தை தியேட்டரில் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அந்த சவுண்ட் எஃபெக்ட் டீட்டெயில்ஸ்லாம் பயங்கரம். அதே மாதிரி படத்தை தியேட்டர்லேயே பாருங்களேன். அந்த செல்லில் டவுன்லோட் பண்ணி இந்த உள்ளே போய் ஆன்லைனில் பார்க்காதீங்க. கஷ்டப்பட்டு கோடிக்கணக்காக செலவு பண்ணி படம் எடுத்திருக்காங்க. பாட்டுலாம் சூப்பர் அருமையாக இருக்குது. அனிருத் மியூசிக்கை மிரட்டிட்டாரு. சண்டை காய்ச்ச பட்டையை கிளப்பிட்டாங்க. படம் வேறு லெவல், கதை காலம் எல்லாம் சூப்பர். லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு நல்ல சிறந்த படம். தலைவர் ரஜினியை மீண்டும் அந்த காலத்து ரஜினி சாரை பார்த்த மாதிரி இருக்குது. இப்போ உள்ள ரஜினி வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. சூப்பர். கடைசி 20 நிமிஷம் தான் மெயின் கிளாஸாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் கூலி படம் பார்ப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பேப்பர் 24 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி, வணக்கம்.